ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். ஒரு கப் இடியாப்ப மாவு, அரை கப் பொட்டுக்கடலை இருந்தால் போதுங்க. ரம்ஜானுக்கு ஒரு அருமையான பலகாரம் செய்யலாம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரிப்பன் பக்கோடா தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு நான் அரை கிலோ இடியாப்ப மாவு நான் எடுத்துருக்குறேங்க. அரை கிலோ இடியாப்ப மாவுக்கு 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நான் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பெரிய அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இடியாப்ப மாவு கொட்டிக்கலாம். நான் அரை கிலோ மாவு எடுத்துருக்குறேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பொட்டுக்கடலை மாவையும் கொட்டிடுங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிளகாய்த்தூள் காரத்துக்கு கொஞ்சம் நமக்கு ஸ்பைசியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பெல் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எள்ளோ இல்லைன்னா ஜீரகம் நம்ம வீட்டில் எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கருப்பெல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கிட்டோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதில் கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு இஞ்சியோ பூண்டோ நமக்கு சின்ன துண்டு அதில் இருந்தால் கூட என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அது நமக்கு அது புளியும் போது அது நமக்கு அடைச்சிக்கிட்டு அது நமக்கு புளிய வராது. அதனால் அதில் உங்களுக்கு சின்ன துண்டு இஞ்சி பூண்டு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தண்ணி ஊற்றி இது நம்ம சப்பாத்திக்கு எப்படி நீங்கள் சாஃப்டாக பிணைவீங்களோ அது மாதிரி நல்லா சாஃப்டாகவே பிணைஞ்சிக்குங்க. பாருங்கள், நான் நல்லா பிணைஞ்சிக்கிட்டேன். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு புளியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, நான் பாருங்கள், இந்த அச்சு எடுத்துருக்கிறேன். ரிப்பன் பக்கோடாவுக்கு இந்த அச்சு தான் நம்ம இது பண்ணுவோம். இப்போ இதில் இந்த மாவு நான் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அது இதில் போட்டுடலாம். ஆனால் இது போடுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் போல் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம டேரெக்டாகவே எண்ணெயில் புளிஞ்சு தான் விட போகிறோம். பாருங்கள், இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் நமக்கு பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்குங்க. அப்போ நமக்கு நிறைய இது நம்ம செஞ்சிடலாம். சீக்கிரமாகவும் நமக்கு வேலை முடிஞ்சிருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது எண்ணெயிலே நல்லா இப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் நம்ம ஒரு இது வச்சாலும் அது அப்படியே அதிலே விழுந்துருங்க. நமக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும் நமக்கு. இப்போ இது போட்ட உடனே நல்லா கிளறி விட்டுறாதீங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். பாருங்கள், அது மாதிரி ஃப்ளேமும் நல்லா ஹையில் வச்சுக்குங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வேகும். அது இல்லாமல் நல்லா மொறுமொறுப்பாக வரும். இப்போ நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க. இன்னும் நமக்கு கொஞ்சம் வேகணுங்க. நீங்கள் இந்த கொஞ்சம் வெந்துருச்சுன்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது அந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்காது. அதனால் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கோல்டன் கலர் வருங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதுக்காக ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க. பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு சூப்பரான மொறுமொறு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அது குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஸ்நாக்ஸு. நீங்கள் தினைக்கும் ஒன்று செய்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி செஞ்சு ஒரு வாளி ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு தினைக்கும் நினச்ச நேரத்துக்கு நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். அது இல்லாமல் இது அரை கிலோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு. இதில் அரை கிலோவுக்கு நீங்கள் 100 கிராம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சமாக நான் செய்கிறேன் அப்படின்னு அளவு தெரியல, நான் அரை கிலோ இல்லாமல் நீங்கள் 1 டம்ளர், அதாவது 1 டம்ளர் மாவுக்கு இடியாப்ப மாவுக்கு 1/4 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கணும். இதுதான் அளவு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காரம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நீங்கள் ஜீரகமோ இல்லை நீங்கள் கருப்பு எல்லோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு அருமையான நமக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.